பொடி இறாலில் இவ்வளோ டேஸ்ட்டான அசந்து போகிற அளவு நீங்களும் செய்யணுமா? அப்போ இந்த ஷார்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடாய் சூடாகவும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். நறுக்கின வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் நறுக்கின தக்காளி, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பின்னால் கருவேப்பிலை மல்லி இலை சேர்க்கணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்த பின்னால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள், கிரேவிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மசாலா பவுடர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படியே அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாடெல்லாம் போன பிறகு 200 கிராம் இறால் எடுத்திருக்கேன். வெந்து வாரதுக்கு தண்ணி சேர்க்கணும். இது வேகிறதுக்காக அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். இடையில அடி பிடிக்காமல் இருக்க கிண்டி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா வெந்து சாஃப்ட் ஆன பின்னால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க இறால் கிரேவி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கிரேவியோட சீக்ரெட்டே சேர்த்துருக்கிற மசாலா தான். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற வீடியோவை பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.